அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் விளையாட்டு விழாவிற்கான வரவேற்புரை எவ்வாறு வழங்க வேண்டும், சிறப்பு விருந்தினருக்கான வரவேற்புரை, பரிசளிப்பு விழா, நன்றியுரை இவற்றை முழுவதுமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். விளையாட்டு விழாவிற்கான வரவேற்புரை. உடலும் மனமும் இயல்பாக இணையும் ஓரிடம் விளையாட்டு. உடலும் மனமும் இயல்பாக இணையும் ஓரிடம் விளையாட்டு. நம் இளமை பருவத்தை நினைவு கூர்ந்தால் நம் நினைவலைகளில் நிற்பது நாம் விளையாடிய காலமே. அதுபோன்ற இனிய நினைவலைகளை இளந்தளிர்களிடமும் விதைக்க வித்திட்ட எம் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களையும் இந்த விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கான வரவேற்புரை. சிறப்பு விருந்தினர் ஐயா பாரி அவர்கள். அவர் ஒரு காவலர். இதை வைத்து நான் ஒரு வரவேற்புரை எழுதியுள்ளேன். உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சிறப்பு விருந்தினர் வரவேற்புரை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இவ்விடத்திற்கு சிறப்பு சேர்க்க வந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் யாரென்று அறிய வேண்டுமா? கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள், வாரி வாரி வழங்கியதாலே வள்ளல்கள் என்று பெயர் பெற்றவர்கள். ஆம், வள்ளல் என்றால் நம் நினைவுக்கு முதலில் வருவது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரிதான். கடையேழு வள்ளல்களின் திருநாமம் கொண்ட கலியுகத்தில் வாழும் நல்ல காவலர் நம் பாரிவேந்தர். பெயரால் மட்டுமல்ல வீரத்திலும் ஈரத்திலும் பாரியை ஒத்தவர். நல்ல ஒரு நண்பராய், தீயோர்க்கு செம்ம சொப்பனமாய் திகழ்பவர். சதிகளை முறித்து புது சரித்திரம் படைத்தவர். வேங்கை போல தீங்கை அழிக்க வந்த இந்த பாரி காயங்கள் கண்டபோதிலும் ஆயுதம் ஏந்தி கடமை செய்பவர். கனிகளை உலகத்தவர்க்கே உதிர்த்தளிக்கும் பழுத்த பலாமரம் போன்றவர். தன்னை நாடி வந்து பாடிய நல்லவர்களின் தமிழுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவர் பாரி. நம் ஐயா பாரிவேந்தர் அவர்களோ மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றெண்ணி வாழ்பவர். தன்னை நாடி வரும் நாட்டு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக சேவை செய்பவர். மக்களுக்காக சேவை செய்யும் நம் சிறப்பு விருந்தினரை இவ்விளையாட்டு விழாவிற்கு வரவேற்பதில் எம் பள்ளி பெருமிதம் கொள்கிறது. மீண்டும் ஒரு முறை ஐயா பாரிவேந்தர் அவர்களை இப்பள்ளி விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக பரிசளிப்பு விழா. பலமுறை பாராட்டினாலும் பலமுறை பரிசு பெற்றாலும் புதிதாய் பிறந்தது போல் புத்துணர்வு அளிப்பது பரிசும் பாராட்டுகளும் தான். வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சாதிக்க தூண்டும் தூண்டுகோல் எது? பரிசும் பாராட்டுகளும் தான். பலமுறை பெற்றாலும் பலமுறை கேட்டாலும் திகட்டாதது பரிசும் பாராட்டுகளும். பரிசுகளும் பாராட்டுகளும். பரிசு பெறும் இந்நிகழ்வென்பது இந்நிகழ்ச்சிக்கான முடிவல்ல. கனவுகளை கையிலேந்தி சாதிக்க துடிக்கும் மாணவர்களின் வாழ்க்கைக்கான தொடக்கம். பரிசளிப்பு விழா என்பது பெற்றோர்களின் கனவுகளை நினைவாக்கும் இனிய தருணம். மாணவர்கள் வெற்றியை தொட்டு பார்த்து ரசிக்கும் சுவையான நேரம். பரிசை விட கர ஓசைக்காக காத்திருக்கும் அற்புத தருணம். இப்படிப்பட்ட தொடக்கத்திற்கு நாமும் ஒரு படிக்கல்லாய் நின்று பரிசு பெறும் அனைவருக்கும் கரவொலி எழுப்பி விழாவை சிறப்பிப்போம் வாருங்கள். அடுத்ததாக விளையாட்டு விழாவிற்கான நன்றியுரை. எங்கே கிடைக்கும் இன்பம், எங்கே கிடைக்கும் நிம்மதி,
என்று ஏங்குபவருக்கு இன்முகம் காட்டி ஈடற்ற இன்பத்தை தருவது விளையாட்டு. இவ்வளவு நேரம் நமக்காக ஈடற்ற இன்பத்தை நல்கிய இவ்விளையாட்டு விழா இனிதே நிறைவடையும் நேரம் இது. எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதது மகிழ்ச்சி. எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாதது மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் நமக்காக விளையாட்டு மூலம் நம் விளையாட்டு பருவத்தை நம் கண்முன்னே கொண்டு சேர்த்த மழலைகளுக்கும் விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாள் கிழமை மறந்து இரவு பகல் பாராது அல்லும் பகலும் இவ்விழாவிற்காக ஓய்வு ஒளிச்சலின்றி இடைவிடாமல் உழைத்து இவ்விழாவை எழிலும் அழகும் நிறைய கற்றோரும் மற்றோரும் போற்றும்படி பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாய் முடிய கண்ணும் கருத்துமாய் சளைக்காமல் உழைத்த பீடும் பெருமையும் வாய்ந்த எமது பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் அன்பார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம்.